ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. பாடுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. பாடுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கையில மேல கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. பாடு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மையினா ஆக்கிடுவார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லிக்கொண்டே கர்த்தர் செய்த நன்மைகள் ஒரு நாளும் திரும்ப திரும்ப கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஏன் அப்படின்னா என்னுடைய குற்றங்களை எல்லாம் அவர் என்ன பண்ணார்னா அவர் மன்னித்தார். ஆமென். ஆண்டவர் 10 குஷ்டரோகிகளை ஆண்டவர் விடுதலை ஆக்குறார், அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். இந்த குஷ்டரோகம் அப்படின்ற வியாதி இன்னைக்கு கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக நடந்த நம்ம சந்திச்ச அந்த கொரோனா எவ்வளவு மோசமான ஒரு வியாதி அப்படின்னு நம்ம நினைச்சோமோ அதே போல ரொம்ப மோசமான வியாதியாய் நினைத்தது அன்னைக்கு இருந்ததுல குஷ்டரோகம் தான் அதிகமா நினைச்சாங்க. ஏன்னா அது ரொம்ப தொற்றுகிற ஒரு வியாதி குஷ்டரோகம்.
அந்த குஷ்டரோகம் பிடிச்சிருக்கிறவங்க இடத்துல உட்கார்ற இடத்துல அந்த இடத்துல உட்காரக்கூடாது. அவங்க யூஸ் பண்ற எந்த பொருட்களையும் நம்ம தொடக்கூடாது. அவங்க நம்மளை தெரியாமலோ தெரிஞ்சோ ஏதாவது ஒரு விதத்துல அவங்க நம்மளை தொட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அது அப்படியே அவங்களுக்கு பற்றி பிடிச்சிடும். அதனால இந்த குஷ்டரோகம் உள்ளவங்களை மட்டும் ரொம்ப தனியா பள்ளத்தாக்குல வச்சிருந்தாங்க. அதுவும் ஒரு மனுஷன் குஷ்டரோகம்னு கண்டுபிடிக்கப்பட்டுட்டாங்கன்னா அவங்க எவ்வளவு சொந்தக்காரங்க இருந்தாலும் எவ்வளவு கோடீஸ்வரனா இருந்தாலும் பாளையத்திற்குள்ள அவர்களுக்கு இடமே இல்லை. அவங்க பாளையத்திற்கு புறம்பாய் இருப்பார்கள். நீங்க மிரியாமையும் நீங்க மிரியாம பார்க்கும்போது வேதம் சொல்லுது, ஊழியக்காரனுக்கு விரோதமா அவங்க குறை பேசினதுனால குஷ்டரோகம் பிடிச்சிருச்சு. அதனால கிட்டத்தட்ட 20 லட்சம் பேருடைய பிரயாணம் 7 நாட்கள்ல பாத்தீங்கன்னா தள்ளி வைக்கப்பட்டாங்க. அதனால இந்த குஷ்டரோகம்ன்றது அன்னைக்கு மிக கொடுமையான ஒரு வியாதி. அது என்ன பண்ணும்னா இந்த கை காலில் பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ல அழுகி அழுகி அப்படியே கீழே விழும். அழுகி கீழே விழுந்து சரியாயிரும். சரியான பாத்தீங்கன்னா இந்த நகம் விரல் இருக்காது, மொட்டையா இருக்கும். அவங்கள பார்க்கறதுக்கே நமக்கு நிறைய நேரத்தில் அருவருப்பா இருக்கும். ஆனா இந்த குஷ்டரோகம் ஒருவேளை அவர்களுக்கு சரியாயிடுச்சுன்னா அவங்க போய் ஆசாரியனை பார்த்து, ஆசாரியன் உடனே எல்லாம் நீங்க போங்கன்னு சொல்ல மாட்டாரு. அவர் நிறைய டெஸ்ட் பண்ணுவாரு. டெஸ்ட் பண்ணிட்டு அந்த குஷ்டரோகம் சரியாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி அவர் ஒரு ரிசல்ட் கொடுப்பாரு. இல்ல இந்த மனுஷனுக்கு இனி குஷ்டரோகம் இல்ல, இவன் நம்மளோட சேர்ந்து குடியிருக்கலாம். அப்படி ஒருவேளை குஷ்டரோகம் சரியாக்கப்பட்டு ஆசாரியர்களால இது சரின்னு சொல்லப்பட்டு உள்ள வந்தா கூட திரும்ப ஜனங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்றதுக்கு வருஷ கணக்காகும். அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு மோசமான ஒரு வியாதி குஷ்டரோகம். ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த குஷ்டரோகிகளை பார்த்து மனது இறங்கி எல்லாரையும் ஆண்டவர் சுகப்படுத்திட்டாரு. ஆண்டவர் சுகப்படுத்திட்டு போயிட்டாரு. ஆனா திரும்பி வந்தது யார் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு மனிதன் மட்டும்தான் திரும்பி வந்தான். ஆண்டவர் கேட்கிறார் அவனை பார்த்து, நான் சுகப்படுத்தினது 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்க போனாங்க? அப்போ அந்த 9 பேருக்கு சிலருக்கு என்ன நினைச்சிருக்கலாம்னா குஷ்டரோகத்தினால தள்ளிவிடப்பட்டவங்களுக்கு எல்லாம் நான் பார்ப்பா சரியான அப்படின்னு சொல்றதுக்கு சிலர் போயிருக்கலாம். சிலர் இதுவரைக்கும் என் ஃபேமிலியோட இருக்க முடியலையே, எத்தனை நாள் ஆயிருச்சு, நான் ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போனா நல்லா இருக்கும். இப்படியே ஒவ்வொருத்தரும் அவங்க குஷ்டரோகம் சரியான உடனே அவங்க நிறைய அவங்களுக்கு வேலை இருந்துச்சு, நிறைய தேவை இருந்துச்சு, நிறைய காரியத்துக்குள்ள ஈடுபடுத்தி கொண்டாங்க. ஆனா ஒரே ஒருத்த மட்டும்தான் நான் நினைச்சான். என்ன நினைச்சான் அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்திருக்கிற வியாதி கொடுமையான வியாதி, இந்த வியாதியில எத்தனையோ பேர் என்னை கைவிட்டாங்க, எத்தனையோ பேர் என்னை வேண்டான்னு உதறி தள்ளிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல நான் நல்லா சாப்பிட்றேன், எல்லாரோடையும் வாழ்றேன்னா ஒருவர் என்னை சுகப்படுத்தினார், அவருக்கு நான் நன்றி உள்ளவனா இருக்கணும்ன்ற அந்த ஒரு காரணத்திற்காக வேதம் சொல்லுது, அந்த மனுஷன் ஆண்டவரை தேடி வந்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் சில நேரத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் எடுக்கலாம் மாட்டார். சவுல கர்த்தர் ராஜாவா அபிஷேகம் பண்ணாரு. ஆனா அவனுடைய ராஜ்ய பாரத்தில் அவன் சரியில்லை, அவன் கீழ்ப்படியல, எல்லாமே ஆண்டவருக்கு தெரிஞ்சும் அவனுக்கென்று வைத்திருந்த அந்த 40 வருஷத்துல தாவீது அவரை விட ரொம்ப கிளவரானவரா இருந்தாலும், அவரை விட ஒரு நல்ல இடத்துல இருந்தாலும் கர்த்தர் தாவீதை 40 வருஷம் தாண்டி தான் கர்த்தர் கொண்டு வந்தார். ஏன்னா அவர் அவ்வளவு கொடுத்த ஆண்டவரை அப்படி பிடுங்கி எல்லாம் ஆண்டவர் எடுக்க மாட்டாரு. ஆனா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நிறைய நேரத்துல கர்த்தர் வருத்தப்படுவார். நம்ம இவ்வளவு செஞ்சோமே, இன்றைக்கு இந்த ஆராதனையில நம்ம எப்படி ஆண்டவரை ஆராதிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு. ஏன் அப்படின்னா அவர் உனக்கு செஞ்ச நன்மை அப்படின்னா 1 2 இல்ல, கோடிக்கணக்கான நன்மைகளை கர்த்தர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமென். நம்ம அந்த 9 பேரை போல அல்ல, அந்த 9 பேரை போல அல்ல. யார மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படணும் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு பர்சனை போல வாரம் திருச்சபைக்கு வரும்போது, வாரம் ஆண்டவரை ஆராதிக்கும் போது, இல்லைன்னா டெய்லி கர்த்தரை துதிக்கும் போது, எப்பொழுது நம்முடைய ஜெப அறைக்குள்ள போனாலும், எப்பொழுது ஜெபத்துக்குள்ள நம்ம போனாலும் எப்படி போனோம் அப்படின்னு சொன்னா, என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, என்னை எவ்வளவு ஆச்சரியமா ஆண்டவர் நடத்தி இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க?
இன்னைக்கு நமக்கு நிறைய பேர் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா ஒரு காலத்துல நம்ம ஒண்ணும் இல்லாம இருக்கும்போது யாரும் வரல. ஆனா யாரும் வராத போது எனக்காக கர்த்தர் கிருபையாய் ஆண்டவர் இறங்கினார். ஆமென். ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, இந்த நன்றி உள்ள உணர்வை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த தேங்க்ஸ் கிவிங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படின்னா அவர் நீங்க கொடுக்கலன்றதுக்காக எடுக்கிறவர் அல்ல. ஆனாலும் நான் நம்புறேன், நீங்க மட்டும் அந்த தேங்க்ஸ் கிவிங்க அதிகமா கொடுத்தீங்கன்னா கர்த்தர் இன்னும் மேலும் மேலும் உங்களுக்கு அநேக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். சேர்ந்து இன்னொரு விஷயம் இந்த பாட போறோம். எப்படி பாட போறோம்னா, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகள் பெரியது. ஆமென். சேர்ந்து கரங்களை தட்டி ஹalleluya எல்லாரும் சொல்லுவோம் நன்றி. ஹalleluya. குற்றங்களை மன்னித்தாரே, சொல்லுவோம். நோய்களை நீக்கினாரே, பாடுவோம். நோய்களை நீக்கினாரே, பாடுபொழில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, பாடுவோம். கர்த்தர் செய்த நன்மைகள் ஒரு நாளும் மறவா. என் ஆத்துமாவே ஒரு நாளும் மறவா. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூடுகின்றா. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூடுகின்றா. வாழ்நாளெல்லாம் நன்மையினா இருமையாக்குகின்றா. வாழ்நாளெல்லாம் கைகளமால் கர்த்தர் செய்த இயேசுவே சந்தோஷத்தோடு கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவா. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் கைகளை மேலதடி. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவா. பாடுவோம். நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே நீர் மகிமைப்படுவீராக. இந்த நாமம் உயரட்டும். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே. சேர்ந்து கர்த்தர் யாரா? ஹalleluya கிருபப்பா கிருபப்பா. ஹalleluya
காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். பாடும் அவரது வசனம் அவரது வசனம் எனது கேடகம். ஹalleluya ஹalleluya ஆனந்தமே பாட பாட கிருபைப்பா உங்க பிரசன்னத்தினால நிரப்புங்க. ஆனந்தமே புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையா. பாடுங்க எல்லாரும். புதிய நாள் என்னை நடத்தும் புதிய கிருபையா. சொல்லுங்க. சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர்பொருந்த குடும்ப உறவு சீர்பொருங்க, சமாதானம் நான் பெற்றிட தேவ சமாதானம். இப்ப கைகளை மேல கட்டி போத கேரவை போத பலனை தாரும் தேவா, போத கேரவை பாடும். புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையா. பாடும். புதிய நாள் என்னை நடத்தும் புதிய. சொல்லுங்க அப்பாவை பார்த்து. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. இந்த மாதம் ஏசப்பா 10 மாசம் பார்த்த வெட்கத்திற்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக, என் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த காளிப்பை தாரும் தேவா, ஆனந்த காளிப்பை தாரும். இப்ப சேர்ந்து போது கேரவை தாரும், போது பலனை தாரும் தேவா, போது கேரவை. நன்றி அப்பா. புதிய மாதத்தில் என்னை நடத்தும் புதிய கிருபையால், புதிய நாள் என்னை நடத்தும் புதிய கிருபையால். கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி செலுத்தி. புது கிருபை, புது கிருபை, புது கிருபை இப்பொழுது எங்கள் மேல் பொழிந்தருளப்படுவதாக. ஹalleluya.